அருப்புக்கோட்டையிலேருந்து கிளம்பிட்டோம். அருப்புக்கோட்டையிலேருந்து விருதுநகர்லேருந்து கிளம்பிட்டோம். விருதுநகர்லேருந்து இப்போ அடுத்து அருப்புக்கோட்டையில் கிளாஸ் இன்னைக்கு. அருப்புக்கோட்டையில் கிளாஸ் எடுக்க வந்திருக்கோம். அருப்புக்கோட்டை ஸ்கூல் இங்கே அருப்புக்கோட்டையில் வந்து SVK ஸ்கூலில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள முன்னாடி வந்து இங்கே டிஃபன் சாப்பிட்றதுலாம் வந்தோம்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். அருப்புக்கோட்டையில் இங்கே தெப்பக்குளம். அருப்புக்கோட்டையில் தெப்பக்குளத்தை தாண்டி இந்த உள்ளே போகிறோம். இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. சொன்னாங்க முஸ்லீம் ஏரியா மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு அருப்புக்கோட்டையில் அவங்க வீட்டுக்கு கிளாஸ் எடுத்துப்போம். சரி அப்போ ஆஃப் பண்ணுங்க. அது Take the next right toward Railway Feeder Road, then turn right. வந்துட்டாங்களா? சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் அவங்க வீட்டில் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். அருப்புக்கோட்டையில் அவங்க கிளாஸ் அவங்க வீட்டில் தான் அளவு எடுத்துகிட்ருக்கோம். அவங்க வீட்டில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் பேட்டர்ன் மூலியமாக அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சுடிதார் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டாக சுடிதார் பேட்டர்ன் மூலியமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அவங்க வந்து எல்லாமே கிளாஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து படம் போட்டிருக்காங்க. 42 இன்ச்சு பாடி. 42 இன்ச்சு பாடிக்கு வந்து முதல்ல சுடிதார் படம் போட்டிருக்காங்க. சுடிதார் படம் பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்கேல் மூலிமா இப்படி அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். முதல் பாடம் வந்து 42 இன்ச்சில் இந்த பேட்டர்னை வச்சு தான் போட்டேன். பேட்டர்னை போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பேட்டர்னை போட்டு எப்படி வெட்டுறதுங்கிறது அந்த பேட்டர்ன் பயிற்சி மூலிமா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ முதல் படம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு 9:30 மணிக்கெலாம் இங்கே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க வீட்டிலனால சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க. சீக்கிரம் வந்து இப்போ பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஒரு கால் போட்டாங்க. அவங்கள பாருங்கள் 120 கழுத்து மாடல் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அவங்க கடை வச்சுருக்காங்க. கடை வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பயிற்சி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்டவணை மூலியமாகவும் எப்படி வெட்டுறது, என்னுடைய அட்டவணை மூலியமாக 42 இன்ச்சு பாடி, அவரோட சுடிதாரோடைய அட்டவணை ரெண்டுமே இந்த 2 அட்டவணையை வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 2 அட்டவணை மூலியமாக எப்படி வெட்டுறதுங்கிறத சுடிதார் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது பிரகாரம் அளவெடுக்கிறது எப்படி, சுடிதாருக்கு 16 அளவு எடுக்கணும். 16 அளவு அவங்களே எழுதியிருக்காங்க. நோட்டு பிரகாரம் எழுதி இது பிரகாரம் நம்ம வந்து கிளாஸ் ஈஸியாக அக்ரி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 42 இன்ச்சு பண்ண ஷோல்டர் எவ்வளோ நவர் பண்ணணும் எல்லாமே அக்யூரேட்டாக C1 C2 HH1 HH2 SH பாட்டம் லூஸு எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ வெட்ட போகிறாங்க. வெட்டி பேக் தட்டு வரைய போகிறாங்க. பேக் தட்டு வரைஞ்சிட்டு இப்போ 3/4 கை வரைஞ்சிருக்காங்க. அவங்களே வெட்டுறாங்க பாருங்கள். 3/4 கை அழகாக வரைஞ்சிருக்காங்க. 42 இன்ச்சு பாடி. கை பாருங்கள் அழகாக ஸ்கேல் மூலியமாக தான் பெண்டு போட்டிருக்காங்க. பெல்ட்டு வந்து ஸ்கேல் மூலியமாக அழகாக இந்த ஸ்கேலை வச்சு தான் அவங்க பெண்டு போட்டிருக்காங்க. பெண்டு போட்டு அழகாக திருப்பி போட்டுருக்காங்க. கவர் தட்டு எடுக்க போகிறாங்க. எடுத்து அங்கே அர்க்காத் பண்ணி அது வெட்டிட்டு தான் அர்க்காத் பண்ணும். இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறோம்.
சுடிதார் பாடங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாகவே சுடிதார் பாடம் தான். கால், கேதரிங் கால், சாதா, ஃபுல் பட்டியலா, செமி பட்டியலா எல்லாமே அவங்க வெட்ட போகிறாங்க. ஓகே, மெதுவாக இப்போ ஃப்ரெண்டு வந்து கை வைக்கிறாங்க, கரெக்டாக வச்சு பார்க்குறாங்க, அவங்களே வச்சு பார்க்குறாங்க. கரெக்டாக வருங்க, அக்யூரேட்டாக போய் உட்காந்துச்சு பாருங்க, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அழகாக போய் உட்காந்து ஃப்ரெண்டு பார்த்து வச்சு இப்போ இதுக்குள்ளாரே வாங்க, இந்த இதுக்குள்ளாரே போய் இப்போ பேக்கு பாருங்கள், கரெக்டாக போய் உட்காந்துருச்சு பாருங்கள், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அழகாக உட்காந்துருச்சு. இப்போ எல்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து வரைஞ்சிருக்காங்க, ஃப்ரண்ட்டு கழுத்து கரெக்டாக வச்சுட்டாங்க. இப்போ பேக் கழுத்தும் வரைஞ்சிட்டாங்க, பேக் கழுத்தும் வரையப்பட்டது, எல்லாமே பார்த்துட்டிங்க. இப்போ வந்து அடுத்தது கால் வெட்ட போகிறோம். இப்போ பேட்டர்ன் மூலிமா கால் வெட்டிகிட்ருக்காங்க, சாதா கால் வெட்டிகிட்ருக்காங்க. ஓகே, சாதா கால் வரைய போகிறாங்க. இப்போ கீழே வந்து பாட்டம் வரைய போகிறாங்க. கீழே பாருங்கள், கால் கீழே வரைஞ்சிட்டாங்க, அழகாக வரைஞ்சி எடுக்கிறாங்க. பாட்டம் வரைஞ்சிட்டாங்க, இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், கால் லூஸ் கரெக்டாக வரையப்பட்டது, எல்லாம் வரைஞ்சிட்டாங்க. இப்போ அடுத்தது கால் லூஸுக்காக, கால் லூஸ் எக்ஸ்ட்ரா பாருங்கள், எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கு அழகாக வரைஞ்சி எடுத்துட்டாங்க. பேட்டர்ன் மூலியமாக தான் வரைஞ்சாங்க, வரைஞ்சி இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கெட்சில் மார்க் போட போகிறாங்க, அவ்வளோதான். வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கெட்சில் வரைய போகிறாங்க, அப்படியே ஸ்கெட்ச். பென்சில்லையும் இருக்கலாம், ஸ்கெட்சில் போட்டால் அழகாக இருக்குங்கிறதுக்காக ஸ்கெட்சில் போடுறோம். பேட்டர்ன் மூலியமாக தான் வரைகிறோம். கால் இது வந்து சாதா கால், சாதா கால் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க, கம்ப்ளீட்டாக வரையப்பட்டது. சுடிதார் பஞ்சாபி கால் வெட்டிட்டுருக்காங்க, பஞ்சாபி கால் வெட்டப்படுகிறது. அடுத்து வெளியே வந்து தையல் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். கால் நாளைக்கு லூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறதுக்காக கொஞ்சம் லூஸ் வச்சுருக்கோம். ஓகே, எல்லாம் வரைஞ்சிட்டாங்க. இப்போ பேட்டர்ன் மூலியமாக தான் அவங்க போட்டாங்க. பேட்டர்ன் வந்து இந்த காலில் கால் எப்படி இருக்கோ, கால் பாருங்கள், இது பஞ்சாபி கால், பஞ்சாபி காலை வச்சு கரெக்டாக அவங்க அதை இப்படி வந்து பேட்டர்னை வச்சு வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு காலை எடுத்துட்டோம். கால் இந்த வழியாக தான் போட்டிருக்காங்க. இப்போ அதை அப்படியே வெட்ட போகிறாங்க. இப்போ கால் வெட்டிகிட்ருக்காங்க. பஞ்சாபி கால் முதல் டாப்ஸ் வெட்டோம், அடுத்து கால் வெட்டிகிட்ருக்காங்க. முதல் கால் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது மேலே பட்டி, ப்ளே பட்டி வெட்ட போகிறாங்க, ரவுண்டு வெட்ட போகிறாங்க. இதை வெட்டிட்டு அப்புறமேல் துணியில் எப்படி வெட்டுறதுன்னு அவங்களுக்கு துணியில் மேலே போட்டு வெட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம். துணியில் எந்த இடத்துல போட்டால் ஈஸியாக வெட்டி போகலாங்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், அழகாக எல்லாமே போட்டாங்க. கம்ப்ளீட்டாக வந்து பஞ்சாபி கால் வெட்டப்பட்டது. கரெக்டாக பேண்ட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பேண்ட்டு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பட்டி வச்சு மேலே பட்டி வெட்டுறோம். பட்டி வந்து பேட்டர்ன் மூலியமாக பட்டி வெட்டப்படுகிறது. அப்படியே நேராக ஸ்கொயராக போட்டுரும். 13 இன்ச்சு நீளம், அகலம் நீளம் வந்து 13, 10 இன்ச்சு நீளம். இதுக்கு வந்து பேட்டர்ன் மூலியமாக, அட்டை மூலியமாகவே பட்டி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பட்டி எடுத்துட்டாங்க. அரைஞ்சி கீழே போடு, அரைஞ்சி கோடு. இங்கே 13, இங்கே 10, இங்கே 10, இங்கே 13, இங்கே 1.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு நாடாக்காக.
நாடான்னு எழுதி. இப்போ நாடா இங்கே தைக்க போகிறோம். கீழே அரைஞ்சி இது பண்ணிட போகிறாங்க. இப்போ உள்ளே பாருங்கள் 8 இன்ச்சு தான் இருக்கும். உள்ளே அளந்து பாருங்கள். நம்ம எவ்வளோ கழிச்சோமோ அந்த விடை வந்துடும் பாருங்கள். வந்துச்சா? 8ன்னு எழுதிங்க. இப்போ பாருங்கள், நான் என்ன கழிச்சோன்னா அந்த விடை அழகாக வந்துடும். வெட்டிட்டாங்க. இப்போ வெட்ட போகிறாங்க. அவ்வளோதான், கோட்டில் வெட்டிடுங்க. இங்கே மட்டும் வெட்டினா அங்கே வெட்டிடக்கூடாது. பட்டி அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பட்டி அப்படியே வந்து எந்த தப்பு வராமல் வரும். கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி இந்த அட்டவணையும் பார்த்துட்டு, இந்த அட்டவணையில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அட்டவணையும் பார்த்துட்டு யாருக்கு என்ன பட்டிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். இந்த பட்டி அந்த பேட்டர்ன் மூலியமாக நீங்கள் வெட்டிட வேண்டியதுதான். எந்தெந்த பாடிக்கு என்னென்ன பட்டி இருக்குது அந்த பட்டியை கரெக்டாக அந்த பட்டியை நான் சொன்ன மாதிரி அவங்க வெட்டுறாங்க. வெட்டினா கரெக்டாக வெளியே வந்துட்டாங்க. வேலை முடிஞ்சு அந்த மார்க்கு சின்ன இருக்காது. இப்போ பட்டியை வந்து அதில் நான் வச்சு காமிச்சு எவ்வளோ ஃப்ளீட்டு வரப்போகுதுன்னு காமிக்க போகிறேன். இருக்கா? அதான் 4 இன்ச்சு, ஏதோ ஒரு 4 இன்ச்சு அரைஞ்சு கூட இருக்கும். பாருங்கள் கரெக்டாக உயரம் பாருங்கள். இப்போ அவங்க வச்சு காமிக்கிறாங்க பாருங்கள். கரெக்டாக உயரம் கரெக்டாக எவ்வளோ அழகாக வெட்டிருக்கேன். கரெக்டாக இருந்தா மேடம்? ஈஸியாக இருக்கா? இப்போ இங்கே ப்ளீட் போடுது. 1 2 ப்ளீட்ஸ். எங்கே ப்ளீட்ஸ் பிடிக்க போகிறோமோ அந்த ப்ளீட்ஸ் போட போகிறாங்க. ஸ்கெட்சில் 1 2 ப்ளீட் வரைகிறாங்க பாருங்க. ப்ளீட் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அழகாக இப்படி ப்ளீட்டு இங்கே பட்டி அழகாக பட்டி வச்சுட்டு இப்போ சாதா பேண்ட் வெட்டினதை எல்லோரும் பார்த்துட்டிங்க. இப்போ அவங்க அளவு பேண்ட்லேயும் வச்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து 31 கஸ்டமருக்கு அளவு எடுத்தோம். அளவு எடுத்துகிட்டு இப்போ பேட்டர்ன் போட்டுருக்காங்க. 36 இன்ச்சு பாடி உள்ள பேட்டர்ன் இப்போ போட்டுட்ருக்காங்க. 36 ஒரு கஸ்டமருக்கு அவங்க வீட்லேயே ஒரு கஸ்டமர் இருந்தாங்க. அவங்களுக்கு அளவு எடுத்துகிட்டு இப்போ பேட்டர்ன் போட்டுட்ருக்காங்க. பேட்டர்ன் அது மேலே வரைஞ்சிட்ருக்காங்க. சுடிதார் வரையப்படுகிறது. அவங்களுக்கு அளவு எடுத்திருக்காங்க. அளவு ஓப்பன் பண்ணி இப்போ கஸ்டமருக்கு அளவு எடுத்தோம். அளவு எடுத்தது பிரகாரம் வந்து இப்போ எல்லாமே போடப்படுகிறது. பேட்டர்ன் வந்து அப்படியே பேட்டர்ன் வச்சு வரைகிறாங்க. கீழே தேவையில்லை, கீழே ஸ்கேலில் போட்டுருவோம் பாருங்கள். இப்போ இவங்க கஸ்டமருக்கு இப்போ அளவெடுத்து இவங்க இந்த கஸ்டமருக்கு தான் நம்ம வெட்டுறாங்க. கஸ்டமருக்கு இவங்களுக்கு அளவு எடுத்துருக்கோம். இப்போ சுடிதாருக்கு அளவு எடுத்துகிட்டு இந்த இவங்களுக்கே இப்போ வெட்ட போகிறோம். இப்போ பாடி எல்லாம் போட்டாங்க, வரைஞ்சிட்டாங்க, வரைகிறாங்க பாருங்கள். பாட்டை வரை கீழே போகுது. 2 கோடு வரையப்பட்டது. மேலையும் வரைஞ்சிட்டாங்க. மேலே முண்டா வரைஞ்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக கீழே வரைஞ்சிட்டாங்க. இப்போ சைடு ஓப்பன் இந்த இடத்துல வைக்க போகிறாங்க. சைடு ஓப்பன் வரைய போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு கோடு, அந்த இடத்துல கிராஸ் ஒன்று வைக்கிறாங்க. ஓப்பன் வெட்ட போகிறாங்க. இந்த இடத்துல கட்டு கட்ட போகிறாங்க. கட்டு கட்டுறதுக்கு ஒரு கோடு எல்லாம் வரையப்பட்டது. எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க. கழுத்து வரைய போகிறாங்க. கழுத்து பாருங்கள் 3 காலில் வரைஞ்சிருக்கும். 5 இன்ச்சு கழுத்து இறங்க போகுது. அவ்வளோதான். இப்போ அப்படியே வெட்ட போகிறாங்க. இப்போ பேக் பாருங்கள். பேக் கரெக்டாக கவர் திட்டோடு வெட்டிட்டு இருக்காங்க. கழுத்து இறக்கம் கஸ்டமருக்கு என்ன கேட்டுருக்காங்களோ அது பிரகாரம் போக போகிறாங்க. 5னா 4.75 4.75 அதுக்கு நேரம் வரைய போகிறாங்க. 3.25 இப்போ கழுத்து வரைகிறாங்க. பேக் கழுத்து வரைகிறாங்க. இது பேக்கு, இது முதல்ல வரைஞ்சது ஃப்ரண்ட்டு. ஓகே, பேக் வரைஞ்சிட்டாங்க. அழகாக வரைஞ்சிட்டாங்க. ஓகே, ஃப்ரண்ட்டு பேக். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு கழுத்து, இது பேக் கழுத்து. ஓகே, கை வந்து இது மூலியமாக வரைஞ்சிருக்காங்க. இப்போ கை லூஸ்லாம் வைக்க போகிறாங்க. பேட்டர்ன் எடுத்துருங்க. அப்படியே பேட்டர்ன் எடுத்துருங்க. பேட்டர்ன் எடுத்துகிட்டு இப்போ வரைஞ்சிருக்காங்க. கை லூஸ் வைக்க போகிறாங்க. கை லூஸ் வந்து நடுக்கை 13, கை லூஸ் 12, 6 இப்போ ஏஹெச் எவ்வளோ
எழுதுங்க ஏஹெச் எழுதுங்க 15.5 15.5 7:45 இங்கேருந்து 7:45 6:45 வரணும் 6:45 எழுதிங்க இதுக்கும் போகும் ஒரு புள்ளி வெளியே வந்து இப்போ இங்கேருந்து 7:45 இருக்கான்னு பார்க்கணும் அப்படியே நேராக கிராஸாக பண்ணணும் 7:45 கரெக்டாக இருக்குது எவ்வளோ இருக்குது 7:45 இங்கே கொஞ்சோண்டு கூட வேணும் இறக்கணும் கை பேட்டர்ன் மூலியமாக தான் வரைஞ்சிட்ருக்காங்க சென்ட்ரால் போர்டு இல்லை கிராஸ் இப்போ ஸ்கெட்சில் போட ஆரம்பிக்கிறாங்க ஸ்கெட்ச் அப்படியே அழகாக இங்கேருந்து வந்து அப்படியே வந்து பண்ணுவாங்க இப்போ ஸ்கெட்சில் வரைகிறாங்க முண்டா வரைகிறாங்க அவ்வளோதான் வெட்டப்படம் எம்கெச் நடுக்கை எவ்வளோ இருக்குது 13 இங்கேருந்து 13 இருக்கான்னு பாருங்க கரெக்டாக இருக்குது அவ்வளோ வெட்டு இப்போ கவர் தட்டு வெட்ட போகிறோம் கவர் தட்டு வெட்டின பிறகு தான் அர்க்காத்தே பண்ணணும் அர்க்காத் பண்ண போகிறாங்க மேலேயும் கீழே எல்லா பக்கமும் அர்க்காத் கையில் இருக்காது ஓகே எல்லாம் பார்த்துட்டீங்க இப்போ வந்து கை முண்டா வச்சு பார்க்க போகிறாங்க ஃப்ரண்ட் வச்சு பார்க்க போகிறாங்க கரெக்டாக இருக்கு அடுத்தது பேக் வச்சு ஒரு புள்ளி கீழே இறக்கி கரெக்டாக இருக்குது அக்யூரேட்டாக இருக்குது எல்லாம் முண்டா பார்த்துட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து பேட்டர்ன் மூலிமா வந்து நம்ம பேட்டர்ன் மூலிமா இது வந்து கழுத்தை எப்படி வெட்டுறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாமே கழுத்து வந்து எப்படி வெட்டணும் இதை எப்படி வெட்டினா சுடிதாருக்கு முன்கழுத்து மாடல் பண்ணுறதுங்கிறதையும் இந்த பேட்டர்னை போட்டு வரைஞ்சி இந்த மெத்தடில் தான் நம்ம மேலே சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்தது கேதரிங் கால் வெட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கேதரிங் காலுக்கு துணி மடித்து போட்டிருக்கோம் கேதரிங் காலுக்கு துணி மடிச்சுட்டு இப்போ கேதரிங் கால் வெட்ட போகிறோம் கேதரிங் கால் இந்த பேட்டர்ன் மூலியமாக தான் அவங்க வெட்ட போகிறோம் கேதரிங் கால் வந்து இது இந்த பேட்டர்ன் மூலியமாக வெட்ட போகிறத எல்லோரும் பார்த்து மகிழுங்க இப்போ பாருங்க மேலே வந்து கேதரிங்க்கு ஜாயிண்ட் கொடுத்துட்டோம் ஜாயிண்ட் கொடுக்காம வரவே வராது எந்த கேதரிங்காக இருந்தாலும் ஜாயிண்ட் வரும் இப்போ உயரம் 40 எடுத்தோம் அந்த 40 அப்படியே கீழே வரைக்கும் வச்சுட்டாங்க இப்போ வந்து பேட்டர்னை போட்டு வெட்ட போகிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த பேட்டர்ன் மூலிமா எப்படி வெட்ட போகிறாங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன் பேட்டர்னை வச்சுட்டு எப்படி வரைய போகிறாங்க இப்போ கேதரிங் வரைஞ்சிட்ருக்காங்க கீழே வரைக்கும் அப்படியே கீழே வரைக்கும் வரைஞ்சிட்டாங்க அப்படியே கீழே வரைக்கும் அழகாக வரைஞ்சி இப்போ எடுக்க போகிறாங்க
இப்போ அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பாருங்க, அழகாக பெண்டு போட்டாங்க. 1 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா இல்லை அப்படியே வச்சுருங்க. அவ்வளோ இப்படியே நவுத்து அப்படியே வச்சு நேராக அது அங்கேயும் நேராக கோடு போகும். நேராக அது வரைக்கும் கொஞ்சம் பெண்டு மேலே வரைக்கும் ஒரு பெண்டு. இப்போ அப்படியே நவுத்திடுங்க. அப்படியே வரைக்கும். அவ்வளோ. இப்போ பாருங்கள், அட்டை கரெக்டாக வந்து பாருங்கள், பெண்டு கரெக்டாக எல்லாமே கால் வந்து லூஸ் எல்லாமே கரெக்டாக அந்த கேதரிங் எவ்வளோ தூரம் போயிடுச்சு பாருங்கள் பக்காவாக. இப்போ அட்டையை வச்சு தான் இப்போ வெட்டினாங்க. அட்டை வந்து கேதரிங் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எந்த அளவுக்கு தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்போ அவ்வளோதான் வெட்ட போகிறாங்க. இதை மடிச்சிடணும். இது ஈஸியாக இருக்கா? 1 அடி ஸ்கேல் கணக்கு வச்சுக்கணும். இது எடுத்துக்கலாம். இந்த 1 அடி ஸ்கேலை அங்கே கணக்கு பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த 1 அடி ஸ்கேல் இங்கே இருக்கணும். இந்த 1 அடி ஸ்கேல் கரெக்டாக இங்கே இருக்கணும். இதுக்கு மேலே தான் இந்த பெண்டு திரும்பணும். இந்த பெண்டு இங்கே திரும்பணும். ரைட்டா? இது இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5 இருக்கா? இங்கேயும் எவ்வளோ இருக்கு பாருங்கள். ரைட். இங்கே 5 தான் இருக்கணும். இங்கே தான் 5, இங்கே 5 இருக்கணும். 6.25. இப்போ உங்கள் காலை எப்படி வெட்டினீங்க பாருங்கள். உங்கள் காலை வச்சு இப்போ கேதரிங் வெட்டிட்டு அந்த கத்திரிக்குள்ளே எடுத்து வந்துடுங்க. இதில் வெட்ட முடியாது. கேதரிங் பேண்ட் வெட்டுறாங்க. ரெண்டு வந்து வெட்டிருக்கா, ஒன்று தான் வெட்டிருக்க. ஆமாம் ஆமாம், பரவாயில்ல. கேதரிங் பேண்ட் வெட்டுறாங்க. கேதரிங் பேண்ட்டு பேப்பர் வச்சு தான் வெட்டணும். பேப்பர் வச்சு பர்ஃபெக்டாக வெட்டிட்டு அப்புறம் துணியும் இப்படி இருந்தது. வெட்டிக்கலாம். ஸ்டாப்பில் போ இருங்க. ஸ்டாப்பில் போ. பேப்பர் மூலயமா எல்லாமே கால் வெட்டிட்டாங்க. கம்ப்ளீட்டாக கேதரிங் கால் கீழே வரைக்கும் வெட்டிட்டாங்க. இது வந்து கால் வந்து ஓப்பன் கிடையாது. அப்படியே வச்சு தைச்சிட்டு சைடில் அவங்களுக்கு என்ன டைட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஊக்கு வச்சுக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட்டு எல்லாமே அதான் ஊக்கு மாடல் வந்துருச்சு. அப்படியே ஊக்கு என்ன தேவையோ கால் லூஸுக்கு தகுந்த மாதிரி ஊக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மாடலில் இப்போ பேட்டர்ன் மூலியமாக தான் வெட்டியிருக்காங்க. இப்போ இது வெட்டினது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேட்டர்ன் கேதரிங் கால் மூலியம் பேட்டர்ன் மூலியமாக தான் இதை போட்டாங்க. பேட்டர்ன் மூலியமாகவே வெட்டிட்டாங்க. அழகாக வெட்டிட்டாங்க. பட்டி வெட்ட போகிறாங்க. பட்டி வெட்டுறாங்க. பட்டி வந்து கோடு டீஸில் போடுங்க. டீஸ் மாதிரி இங்கே வச்சுருந்தீங்கன்னா டீஸில் பட்டி போடுறாங்க பாருங்க. இப்போ வெட்ட போகிறோம். வெட்டிடுங்க. அவ்வளோ. 10 இன்ச்சு உயரம், 14 இன்ச்சு அகலம். முன்னாடி கிராஸாக ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் போட்டுக்கணும். ஓகே. இப்போ 14 இன்ச்சு இந்த இடத்துல 14 வச்சு காமிச்சு. இந்த இடம் 14 வச்சுருங்க. எழுதிடுங்க. 14 எழுதுங்க. 14. இது 10. அவ்வளோதான். இப்போ வெட்ட போகிறாங்க. 14 வெட்ட போகிறாங்க. ரைட். இப்போ 1.5 இன்ச்சுக்கு நாடாக்கு கோடு போட போகிறாங்க. மேலே ஸ்கேல் வச்சு கோடு போட போகிறாங்க. கீழே அரைஞ்சி வச்சு இப்போ கோடு போட போகிறாங்க. கீழே அரைஞ்சி தையலுக்காக அரைஞ்சி. ரைட். எல்லாம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து 8 இருக்கும் பாருங்கள். கரெக்டாக 8 இருக்கும்.
கரெக்டாக இருக்கா? 8 எழுது. இதை கொஞ்சோண்டு வெட்டி 2 ஒன்றா இருக்கட்டும். முன்னாடி வந்து லைட்டாக கிராஸில் ஜாயிண்ட் வரும், அப்போ தான் சுடிதார் இருக்கும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்க செமி பட்டையில் வரைஞ்சிருக்காங்க அழகாக வந்து பலூன் மாதிரி, மேலே மட்டும் தொடர் லூஸ் பலூன் மாதிரி, கீழே வந்து கால் லூஸ் கரெக்டாக வரைஞ்சிட்டாங்க. கால் லூஸ் கட்டினா கால் லூஸ் ஸ்கேல் வச்சு போடும், ஸ்கேல் வச்சு போடும். ஏன்னா கால் வந்து உருண்டையாக நிற்கணும், செமி பட்டையிலாவுக்கு உருண்டையாக நிற்கணும். அந்த மெத்தடில் தான் வெட்டணும். நல்லா கிராஸ் பண்ணணும், நல்லா இல்லைன்னா இங்கே வராது. நல்லா இந்தளவுக்கு கிராஸ் பண்ணணும், அது நல்லா கிராஸ் பண்ணணும். இந்த இடம் காலில் கிராஸ் பண்ணுறது மட்டும் நல்லா கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா உள்ளே வந்து வளைஞ்சி வர்றதுனால வர்றது கொஞ்சம் டவுனில் இருக்கும். அதனால் எல்லாம் வர செமி பட்டியல் அழகாக போட்டிருக்காங்க. இப்போ மேலே கோடு போட்டு வெட்ட போகிறாங்க. இது செமி பட்டியலாக வெட்டுறோம். சீட்லேருந்து 3 இன்ச்சு கூட வச்சுங்க. சீட்லேருந்து 3 இன்ச்சு என்னுடைய ஃபார்முலா அட்டவணை பிரகாரம் தான் அவங்க வெட்டிகிட்டு இருக்காங்க. செமி பட்டையில் என்னுடைய அட்டவணை பிரகாரம் தான் அவங்க வெட்டிகிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த அட்டவணையில் இருக்கிற மாதிரியும் பேட்டர்ன் மூலியமாகவும் தான் வெட்டிகிட்டு இருக்காங்க. பேட்டர்ன் மூலிமா 2 விதமாகவும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். செமி பட்டியலாவுக்கு 20 ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு ப்ளஸ், அப்போ 23. இங்கேயும் அதே மாதிரி 20 ப்ளஸ் 3 W 23. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 8 எல்லாமே கட்டப்படும். இங்கே 1.5 ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா 2, இந்த இடம் 2. எதுலேருந்து வளைக்கணும்னு சொல்லியிருப்பேன் 2. கால் லூஸு 14.5, கால் லூஸ் 14.5, பட்டி 1.5 எல்லாமே போட்டேன் பாருங்கள். எல்லாமே கரெக்டாக செமி பட்டியெல்லாம் எல்லாம் அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து பட்டி வெட்ட போகிறோம். இப்போ பட்டி வெட்டுறோம். அதே செமி பட்டியலாவுக்கு பட்டி வெட்டுறாங்க. ஒன்றரை இன்ச்சு மேலே நாடாக்கா வரைய போகிறாங்க. கீழே அரைஞ்சி தையலுக்காக வரைய போகிறாங்க. இப்போ எல்லாம் எழுத போகிறாங்க. ஸ்கெட்சில் எழுத போகிறாங்க. 14 வச்சது எழுத போகிறாங்க. ஸ்கெட்சில் போகிறாங்க. இது 14, இது 10, உள்ளே பாருங்கள் 8 இருக்கும் பாருங்கள். கரெக்டாக அது 14, இது 14, இது 14, இது 14. உள்ளே பாருங்கள் கரெக்டாக 8 அக்யூரேட்டாக இருக்குது. இங்கே 8, இது 14, இது 14. வெட்ட போகிறாங்க, பட்டி வெட்ட போகிறாங்க. பட்டி வெட்டிட்டாங்க. இப்போ பட்டி வச்சுட்டு காலில் எந்த பக்கம் வைக்கணும்னு சொல்லித்தரோம். இப்போ வந்து செமி பட்டியலுக்கு முன்பக்கம் கரெக்டாக வச்சிடணும், பின்பக்கம் தான் ப்ளீட்டு. இந்த பக்கம் சைடில் தான் ப்ளீட் வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் மாற்றி வச்சு விடாதீங்க. சாதா பேண்ட்டு கேதரிங்கெலாம் முன்பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணும். இப்போ இந்த பேண்ட்டுக்கு மட்டும் செமி பட்டியலாக, இப்போ எல்லாம் ஃபுல் பட்டியலாக எல்லாத்துக்கும் இந்த பக்கம் ப்ளீட்டு. அப்படி வச்சா தான் கால் வந்து உருளையாக நிற்கும். ஏன்னா அந்த உருளைக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளீட்டு வந்து உருண்டு கொடுக்கும். கால் பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கும். இப்போ இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். எல்லாருமே வெட்டினதை பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து ஃபுல் பட்டையெல்லாம் வெட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பட்டையெல்லாம் போட்டுட்ருக்கோம். 28 W28, இங்கேயும் W28, 28 புள்ளி வைக்க போகிறாங்க. ஃபுல் பட்டையில் அது ஃபுல் பட்டையில்னா இது வந்து ஃபுல்லாக 2 பக்கம் ஃபுல் ப்ளீட் வைக்க போகிறாங்க. முப்பது கூட வச்சுக்கோங்க, 30 வச்சுங்க. அங்கிட்ட 30 வச்சுங்க.
அதுக்கப்புறம் 1.5 கோடு போட்டு 1.5. கீழே வளைவு தானே, அங்கே கோடு தேவையில்ல, வளைவு இந்த இடம் மட்டும் வளைவு. அழைச்சிட்டோம். இப்போ பாருங்கள் செமிப்பட்டையெல்லாம் கீழே வந்து ஃபுல்லாக இதுக்கு நேரம் போகும். இப்போ பாருங்கள் செமிப்பட்டையில் வரைய போகிறோம். இங்கேருந்து 3 இன்ச்சு இது பாருங்கள் ஸ்கேல் மூலிமா அழகாக வரைஞ்சிருக்காங்க. இப்போ அழகாக கீழே அது மாதிரியே போகிறோம். இங்கேருந்து இது வரைக்கும் லைட் அந்த பெண்டு இது வந்துச்சுன்னா கொஞ்சம் பெண்டு பண்ணிக்கோங்க. மேலே ஏற்றலாம். இங்கே வாங்க, வந்துட்டோம். இப்போ பாருங்கள் அழகாக கீழே கொண்டு அப்படியே போங்க. கீழே கொண்டே முடிச்சுட்டாங்க. அழகாக கொண்டே முடிக்கப்பட்டது. நல்ல கிராஸ் போயிடும். ஒரு பெண்டை சேர்த்து ஓகே. இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா வந்து உள்ள அப்படியே மேலே எக்ஸ்ட்ரா துணி வச்சுட்டோம். அப்புறம் கீழே வந்து கிராஸ் பண்ண போகிறோம். ஃபுல் கிராஸ். இதுக்கு மட்டும் கிராஸ் அதிகமாக பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக கிராஸ் வந்து பத்தாது. எவ்வளோ பண்ணுறீங்களோ அப்போ தான் துணிக்குள்ளே வந்து அழகாக உட்காரும். இப்போ எல்லாமே போட்டோம். இப்போ வந்து அப்படியே வந்து கலர் பென்சிலில் மார்க் பண்ண போகிறாங்க. இப்போ பாருங்கள் அழகாக செமிப்பட்டையில் ஃபுல் பட்டையெல்லாம் வரைஞ்சிருக்கேன். 28 இன்ச்சு. இப்போ வந்து ஃபுல் பட்டையெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து கீழே வந்து 16.5 கால் லூஸ் வந்து 16.5 8 இன்ச்சு எழுதணும். 8 1.5 இன்ச்சு தனியாக வேறு கால் வந்து எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு பாருங்க. செமி பட்டியலாக என்னுடைய நோட்ஸ் இது வந்து ஃபுல் பட்டியலாக வந்து நோட்ஸ் பிரகாரம் வச்சுருக்கேன். அதை விட இது அதோட லூஸான மாடலுக்காக பண்ணியிருக்கோம். அதை எடுத்து கையில் வைங்க. கையில் பிடிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து இப்போ வெட்டுறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாடல் வந்து இப்போ வெட்டியிருக்காங்க. வெட்டுறது அவங்க தைச்சி போட போகிறாங்க. ஃபுல்லாக முன்னாடி ஃப்ரீல் பின்னாடி ஃப்ரீல் வச்சு அழகாக போட போகிறாங்க. பாருங்கள் ஃபுல் பட்டியலாக வெட்டிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக பட்டியலா அது ஃபுல் பட்டியலா எல்லா மாடலும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒவ்வொரு காலாக வெட்டிகிட்ருக்காங்க. சாதா பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு, செமி பட்டியலா, இப்போ ஃபுல் பட்டியலா. உங்கள் ஸ்டாப்பில் போய் பிளேப்லேயே ரவுண்டு வைக்கணும்னா உட்காந்து எந்திரிக்கும் போது சௌகரியமாக இருக்கும். நல்லா உட்காந்து எந்திரிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் அந்த ரவுண்டு வைக்கிறோம். ரவுண்டு இல்லாமல் விட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. பேண்ட் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். இது லூஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள் ஃபுல் பட்டியலா எந்த வியூஸ் போட்டு பாருங்கள். கம்ப்ளீட்டாக இங்கேயும் இருக்குது, வெளியே இருக்க எந்த அளவுக்கு ஃபுல் பட்டியலாக பண்ணியிருக்க பாருங்கள். அதில் பாதி பார்ட்டு கூட வெட்டிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பட்டி வெட்ட போகிறாங்க.
அவங்க அளவுக்கு ஒரு சுடிதார் வரைஞ்சி அவங்களே வெட்டுறாங்க. அவங்க அளவுக்கு ஒரு சுடிதார் வெட்டுறாங்க. 37 இன்ச்சு பாடி அவங்களோடது. 37 இன்ச்சு பாடிக்கு கரெக்டாக இந்த பேட்டர்னை போட்டாங்க. இந்த பேட்டர்ன் மூலியமாக தான் அவங்க பேட்டர்னை போட்டு அதுக்கு மேலே உள்ள டிராயிங் வரைஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் என்னுடைய அட்டவணை 37 இன்ச்சு பாடிக்கு என்ன அட்டவணையோ அந்த அட்டவணை பிரகாரம் முண்டாலாம் இறக்கிட்டாங்க. இப்போ ஓப்பன் வெட்ட போகிறாங்க. இப்போ ஓப்பன் அந்த இடத்துல வெட்டி எடுக்க போகிறாங்க. பாருங்க, அழகாக ஓப்பன் அழகாக வெட்டப்பட்டது. இப்போ பேக் வெட்டுறாங்க. பேக் வரைஞ்சி பேக் ஃப்ரண்ட்டு வெட்டின பிறகு பேக் இப்படி இருந்து போங்க. அப்படி வெட்டிக்காங்க. கத்திரிக்கோள் உள்ளே போயிடும். போச்சு போச்சு போச்சு. வெளியில் வரணும். சரி, துணியில் வெட்டும்போது மாற்றி வெட்டிக்கணும். தப்பாக வெட்டிவிடாதீங்க. கவர் தட்டு இல்லை, இது மேற்தட்டு. இங்கே மேற்தட்டு வரணும். இதை வெட்டிடும். 4 இன்ச்சு மேலே இருக்கணும். பேக்கு மேலே இருக்கணும். கையை வச்சு வரைகிறாங்க. கை ஆட்டோமேட்டிக்காக சுடிதார் கை வச்சு வரைகிறாங்க. ஓகே, இப்போ கையில் எங்களுக்கு மாறப்போகுது. 1.5 ரூபா வைக்கிற பாருங்க கரெக்டாக. இந்த கிராஸ் சென்டராக ஒரு கோடு போட போகிறாங்க. அவ்வளோதான் வெட்ட போகிறாங்க. கை வெட்ட போகிறாங்க. இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறோம். லைட்டாக கொஞ்சோண்டு குறைச்சிக்கணும். இப்போ அவங்களுக்கே வந்து காலர் சுடிதாரை வெட்டுறாங்க. காலர் சுடிதாருக்கு ட்ராயிங் போட்டாங்க. கம்ப்ளீட்டாக காலர் சுடிதார் போட்டாங்க. மேலே கீழே வந்து ஷோல்டராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பேக் வரைய போகிறோம். பேக் வந்து வேறு மாதிரி வரப்போகுது. இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் தான் வரைஞ்சிருக்காங்க. இப்போ பேக் ஃப்ரண்ட்டை வெட்டிட்டு இப்போ பேக் வரைய போகிறோம். அங்கே ஃபஸ்ட்டு இருந்து விட்டுங்க. இது காலர் சுடிதார். இங்கிட்டு இருந்து போங்க. இங்கேருந்து போங்க.
காலர் சுடிதார் வெட்டிட்டு இருக்காங்க, ஃப்ரண்ட்டு வெட்டிட்டு இருக்காங்க. பேக் வந்து நான் அப்புறம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ கிராஸில் வெட்டிட்டோம். இப்போ பேக் வெட்டுவதை கவனிங்க. இப்போ பேக் வந்து பேக் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் போடும். பேக் வந்து காலர் சுடிதாருக்கு பேக்கில் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் பேக் வந்து அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். பேக்கு ஃப்ரண்ட்டு, இது பேக் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே வெட்டுங்க. இது காலர் சுடிதார். ஒரு புள்ளி உள்ள வந்துடும். அப்படியே வெட்டிக்கலாம். காலேஜ் வெளியே வரணும். அழகாக பேக் வெட்டிட்டாங்க. பேக் பாருங்கள், கரெக்டாக கவர் தட்டு கீழே இருக்குது, மேலே இருக்குது. அழகாக வந்து பெண்டு போட்டு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது காலர் சுடிதார். இப்போ காலர் வெட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலருக்கு வந்து சுடிதார் காலர், ரவுண்ட் காலரு, இது கோட் காலர். 2 மாடல் வெட்டி கொடுத்துருக்கேன். இப்போ 3வது மாடல் இது வந்து சதுர காலர். 3 காலர் வந்து சுடிதாருக்கு வரும். அவங்க 3 காலருமே வைக்க தெரியுங்கிறாங்க. அதனால் 3 காலருமே அவங்களுக்கு வெட்டி கொடுத்துருக்கேன். எல்லா காலருக்குமே வெட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு 3/4 கை அவங்களே வெட்டிக்குவாங்க. இப்போ அருப்புக்கோட்டையில் முடிச்சுட்டு கிளம்பி திருச்சி கிளம்பி போயிட்டுருக்கோம்.